வார்த்தை ஆகும். Amen. Amen. Just like when she was speaking the word, she got healed of fever. இப்போ தேவனுடைய வார்த்தையை தான் அவ அறிக்கையிட்டா, அப்பொழுதே அவளுக்கு அந்த ஜுரம் நின்னு போச்சு. Same way, if the same word says, when she will lay hands on the sick, will she recover? Amen. Amen. புரியுதா உங்களுக்கு? எந்த வார்த்தை அவளை சுகமாக்குச்சோ அதே வார்த்தை தான் சொல்லுது அவ கை வச்ச சுகம் நடக்கும் இல்லையா? சோ அப்ப அந்த வார்த்தை சொல்றதை செஞ்சு அந்த வார்த்தை சொல்றது அந்த வார்த்தை செய்யுமா நமக்கு? Amen. 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 So she's just going to lay hands on her. நீங்க கையை வைங்க, அவங்க மேல கை வைங்க. சரி, நீங்க சொன்ன அதே வார்த்தையை, நீங்க பேசுற அதே வார்த்தையை திரும்ப பேசுங்க. தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உடையதாய் உள்ளது. தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உடையதாய். தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உடையதாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமை உடையதாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமை உடையதாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை ஜீவன். ஆமென். Yes. ஆமென். 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 ஹalleluya. ஹalleluya. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சு? வரும்போது என்ன பிரச்சனை இருந்துச்சு உங்களுக்கு? எனக்கு 2 நாளாக வந்து என்னால் முடியாமல் இருந்தேன். நான் என்ன பண்ணுறேனே தெரியாது. நைட்டு முகலாம் ரொம்ப இதுவாக இருந்தேன். அந்த கெட்ட கண்ணெல்லாம் வந்து மாறு வலிக்கும். இந்த சைடு ஃபுல்லாக கை ஃபுல்லாகவே வராது. தூங்கி எழுந்தாலுமே நைட்டு வந்து எனக்கு காது மேலே அடித்த மாதிரி இருந்தது. இசப்பா இது ஏன் எனக்கு மாதிரி இது மேலே கெட்டதெல்லாம் வந்து சொப்பனெல்லாம் வருது, எனக்கு அடிக்குது, என்னான்னு தெரியல இசப்பா அப்படின்னு சொல்லிட்டு அது எனக்கு இந்த சைடில் மட்டும் வலி இருக்கும். வலி இல்லைங்க கத்தனாம இசப்பா கத்தனாமத்து காலையில் எனக்கு விடுதலை கொடுத்து அற்புதம் செஞ்சு அந்த கொடா அப்படின்னு நன்றி ஏசப்பா நன்றி. இடுப்புல இல்லையா? இடுப்புல வலி இருக்கும், இப்போ வலி இல்லை. Amen. Bless you, bless you. Praise God. Thank you Jesus. Amen. Thank you Jill. Bless you, bless you, bless you, bless you. Thank you Jesus. Hallelujah. Amen. The reason I wanted it to be done here is because இங்க நான் இதை செய்வதற்கு காரணம் என்னவென்றால், I want you to have the boldness to do it outside the church. சபைக்குள்ள நீங்க சபைக்கு வெளியிலேயும் தைரியமாய் செய்ய வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான். Hallelujah. Amen. If God does it here, he is going to do it outside as well. ஆமென். ஆண்டவர் இங்க ஹீல் பண்ண முடியும்னா வெளியே நம்மளை அனுப்பி சுகமாக்க முடியும். And the word that God has spoken over you is true, it's real. ஆண்டவர் உங்க மேல பேசின வார்த்தை அது சத்தியம், அது நிஜம். It is alive, it is active. அது ஜீவன் உள்ளது, அது வல்லமை உள்ளது. Hallelujah. Amen. So it's very important to get grounded in the word of God. தேவனுடைய வார்த்தையில் வேரூன்றி இருப்பது மிகவும் அவசியம். Amen. Amen. Go to Matthew 4, the temptations of Jesus. மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் இயேசுவினுடைய சோதனையை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. Yeah. Somebody can get that verse. ஆமா. இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்தார். அப்ப சோதனைக்காரன் இடத்துல வந்து நீ தேவனுடைய குமாரனியான இந்த கல்லுகளை அப்பமாகும்படி சொல்லும் என்றான். அதற்கு பிரதி Okay, we are going to read the passage, the 3 temptations first, and then I'm going to ask you a question, so please pay attention. இந்த வசன பகுதியை வாசிக்க போகிறோம். நீங்கள் கவனிக்க போறீங்க 3 சோதனையும். நான் முடிஞ்ச பிறகு உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்பேன், நீங்க பதில் சொல்லணும், கவனமா படிங்க. Okay, Matthew 4 from 3. And when the tempter came to him, he said, if thou be the Son of God, command these stones to be made bread. But he answered and said, it is written, man shall not live by bread alone, but by every word that proceeds from the mouth of God. Then the devil takes him into the holy city, sets him on the pinnacle of the temple, and said unto him, if you are the Son of God, cast yourself down. For it is written, he shall give his angels charge concerning thee. And all those things. And verse 7, Jesus said unto him, it is written again, thou shalt not tempt your Lord your God. Again the devil takes him into a high mountain, shows him all the kingdoms of the world and the glory of them, and said unto him, all these things will I give thee if you will fall down and worship me. Then said Jesus unto him, get thee hence, Satan, for it is written, thou shalt worship the Lord your God, and him only shall you serve. And the devil left him. Okay, amen. So தமிழ்ல படிச்சிருங்க. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகளை அப்பமாகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதித்திரமாக மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரியின் மேல் அவரை நிறுத்தி நீ தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் களில் இடாதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாக எழுதியிருக்கிறது என்று சொன்னான்.
அதற்கு இயேசு, உன் தேவனாய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்றார். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலை மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாய கர்த்தரை பணிந்து கொண்டு ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது என்றார். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். Amen. Amen. So I'm going to ask you all a question. நான் கேள்வி கேட்க போறேன். When the devil tempted Jesus and told him, if you are the son of God, turn these stones to bread, what did Jesus answer? சாத்தான் வந்து இயேசுவிடத்தில் வந்து, நீர் இந்த கல்லுகளை அப்பமாக்கும்படி சொல்லும் என்றான். அப்பொழுது இயேசு என்ன பதில் சொன்னார்? Yeah. சொல்லுங்க. When Jesus asked, when the devil said, if you are the son of God, turn these stones to bread, what did Jesus answer? சாத்தான் வந்து இந்த கல்லுகளை அப்பமாக்கும்படி சொல்லும் என்று சொன்ன பொழுது இயேசு என்ன பதில் சொன்னார்? சொல்லுங்க. Wrong. எழுதியிருக்கிற அப்படி எழுதவே இல்லையே. Okay. Anyways, so listen, we are going to read that scripture. Okay. வசனத்தை நம்ம மறுபடியும் படிக்க போறோம். We are going to read the scripture and you are going to find the answer. இப்போ வாசிக்கும் பொழுது நீங்க அத பதிலை கண்டுபிடிங்க. When the devil posed this temptation to Jesus, let's read what did Jesus answer. இயேசு சாத்தான் சோதனை செய்த பொழுது பதில் கொடுத்த பதிலே படிக்க போகிறோம். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். என்று எழுதியிருக்கிறதே. It is written. கரெக்ட். எழுதியிருக்கிறதே. It is. சொல்லுங்க எல்லாரும். எழுதியிருக்கிறதே. It is. It is written. Okay. It is written. சரி, இங்கிலீஷ்ல இது ஒரு வார்த்தை சொல்லிருங்க. It is written. It is written. சொல்லுங்க பார்க்கலாம். It is written. It is written. Yeah. எழுதி இருக்கிறதே. எழுதி இருக்கிறதே. எழுதி இருக்கிறதே. ஆமென். ஆமென். ஏன் அதை விட்டுட்டோம் நம்ம? இல்ல, நீங்க குழப்பிட்டீங்க அதை. ஏதோ அப்பத்தினால எழுதி இருக்குன்னு சொன்னீங்க. இல்ல, கரெக்டா சொன்னீங்க. என்று வரைக்கும் வந்தீங்க. எழுதி இருக்கிறதே வலியுறுத்தப்படவில்லை. சரிங்க, உங்களுக்கு பிரைஸ் கொடுத்துறேன் நான். கவனிங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுங்க. தயவு மெயினான பாயிண்ட் அதான். I want to make you understand, this is not a competition. இது போட்டி கிடையாது, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் சொல்றேன். Okay, it's very important. Jesus said it is written. இயேசு சொல்றார் ரொம்ப முக்கியமாக, எழுதி இருக்கிறதே. Right? Yes. He is the word made flesh, right? இயேசுதான் வார்த்தையாக இருந்து மாமிசமாக வந்தவர். And when he is facing a temptation, அவர் சோதனை சந்திக்கும் பொழுது what is he saying? அவர் என்ன சொல்றாரு? He is saying it is written. வார்த்தையாகிய ஆண்டவர் சொல்றாரு, எழுதி இருக்கிறதேன்னு சொல்றாரு. Hallelujah. Amen. So if you have a problem, if you face a temptation, if you face a situation, what you should be saying? நீங்க ஒரு பிரச்சனையை போராட்ட சந்திக்கும் பொழுது நீங்க என்ன சொல்ல வேண்டும்? It is written. என்று எழுதி இருக்கிறதே. Amen. So if you have to say it is written, then you should know what is written. எழுதி இருக்கிறேன்னு சொல்லணும்னா என்ன எழுதி இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். Amen. Yeah. See, when the devil comes with the temptation, you can't say Madonna sister said it, Sujin brother said it. You cannot fight a temptation or a battle like that. சோதனைக்காரன் வந்து உங்களை சோதிக்கும் பொழுது நீங்க அங்க போயிட்டு மெடோனா சிஸ்டர் சொன்னாங்கல்ல, சுஜின் பிரதர் சொன்னார்ல, இந்த கேம்ப்ல இப்படி சொன்னாங்களே அப்படின்னு சொல்லி அதை சொல்ல முடியாது. You need to be convinced that this is a word of God. இந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தை என்று நீங்கள் முதலாவது ஒத்துக்கொண்டு புரிந்து அதை நீங்கள் நிஜமாக நம்பி அறிக்கையிட வேண்டும். Amen. ஆமென். So it's very important that you know the word of God, know the scriptures. தேவனுடைய வார்த்தையை வசனத்தை நீங்கள் ஏற்கனவே தெளிவாக அறிந்து இருக்க வேண்டும். Hallelujah. ஆமென். You should be able to say it is written. நீங்க மிக தெளிவாக உறுதியாக அடிக்க வேண்டும், இப்படி எழுதி இருக்கிறதே. Hallelujah. Amen. The doctor's report says this, but it is written. டாக்டருடைய அறிக்கையில வியாதி இருக்குது சொல்றாங்க, ஆனா நீங்க சொல்லணும் வேத வசனம் இப்படி எழுதி இருக்கிறதே. தழும்புகளால்
My bank account says it is zero, but it is written. என்னுடைய வங்கி கணக்கு புத்தகம் சொல்லுது ஒன்னும் இல்லை என்று சொல்லுகிறது. அப்ப நீங்க சொல்லணும் இது எப்படி எழுதி இருக்கிறதே, வசனம் இப்படி சொல்லுது சொல்லணும். Amen. ஆமென். You know, regardless of what your situation is, உங்களுடைய சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை, but you should always have this attitude, but it is written. எது எப்படி இருந்தாலும் ஆனால் வேத வசனம் இப்படி எழுதி இருக்கிறதே. Hallelujah. The word of God says, by his stripes you were healed. வசனம் சொல்லுகிறது அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். Amen. Amen. So even if the report says this, the word says it is written that I am healed. ரிப்போர்ட் இப்படி சொல்லுது, ஆனா வசனம் இப்படி சொல்லுது அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. That's how you overcome. அப்படித்தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். Amen. ஆமென். Amen. So that's one important thing that I wanted to ஒன்று share. உங்களுக்கு சொல்ல வேண்டிய முக்கியமான ஒன்று என்று நான் வைத்தேன், அதுதான். Yeah. One more verse, 2 Peter 1:19. இன்னொரு வசனத்தை படிக்க போகிறோம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 2 பேதுரு 1:19. அதிக உறுதியான தீர்க்கதரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி இல்ல போதும். Say this, more sure word of prophecy. எல்லாம் கை வச்சு சொல்லுங்க, அதிக உறுதியான தீர்க்கதரிசன வசனம். சத்தமே வர மாட்டேங்குது. More sure word of prophecy. அதிக உறுதியான தீர்க்கதரிசன வசனமும் நமக்கு உண்டு. Hallelujah. See, suppose how many of you like if somebody comes to prophesy over you now? எத்தனை பேர் இங்க விரும்புறீங்க இங்க வந்து அப்படியே ரைட் லெஃப்ட் ப்ராஃபஸி அடிக்கணும்? யாரு விரும்புறீங்க? They are very sincere. Very good. Nice. It's good. All of us like prophecy, right? அது எல்லாரும் விரும்புறது நல்லதுதான். Even I like to receive a prophecy. நான் கூட யாராவது தீர்க்கதரிசனம் நான் விரும்புறேன். என்ன சொல் புரியல பாஸ்டர், என்ன சொன்னீங்க? நான் கூட யாராவது வந்து தீர்க்கதரிசனம் சொன்னா அதை நான் விரும்புறேன். Okay, super. So this word says, this word is the more sure word of prophecy. இந்த வார்த்தை வசனம் என்ன சொல்றதுன்னா, அதிக உறுதியான தீர்க்கதரிசன வசனம் நமக்கு உண்டு. Hallelujah. Amen. Are we able to take this word and see it as a personal prophecy over our lives? நான் இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த பைபிள்ல உள்ள வசனங்களை நமக்கு சொந்தமான தீர்க்கதரிசனமாக தனிப்பட்ட விதத்தில் எடுத்துக்கொள்ள முடியுமா? Are we doing that? நீங்க அதை உண்மையிலே அப்படி எடுத்துக்கிறீங்களா, பழகுறீங்களா? Are we having the same excitement? ஒரு பாஸ்டர் வந்து உங்க தலைக்கு வச்சு அப்படியே அப்பட்டமா சொல்ற தீர்க்கதரிசனம் கேட்கும்போது இருக்கிற அதே பரவசத்தை இந்த பைபிளை படிக்கும்போது நீங்க அப்படி உணர்றீங்களா? It is due. அதுதான் நம்முடைய கடமை. It is how should I say? It is equally, actually it is more sure. அதை விட இது அதிகமான உறுதியான தீர்க்கதரிசன வசனம் என்று சொல்லுகிறேன். கையை தட்டி. Hallelujah. ஆமென். See, if I will come and lay hands on this precious sister of mine now and say you have a powerful healing ministry. ஆமா, இப்ப அருமையான மகள்கிட்ட வந்து நான் தலையில கை வச்சு ஆண்டவர் உனக்கு எதிர்காலத்திலே ஒரு வல்லமையான சுகமளிக்கு வரம் ஊழியத்தை தருகிறார் என்று சொல்லும் பொழுது How much excited she will get? You will get excited, right? அவ்வளவுதான், பரவசப்படும். அப்படிதானே? How many of you all will be excited with that prophecy? எத்தனை பேர் அப்படிப்பட்ட உங்களுக்கு வந்து சொன்னா எப்படி பரவசப்படுவீங்க? Yes. Yeah, now Mark 16:18 is a more sure word of prophecy. நான் சொல்றேன், அதே போலதான் மார்க் 16:18 வசனம், கைகளை வைப்பார்கள் சுக சுஸ்தமாவங்கள வார்த்தை அதை விட பாஸ்டர்ஸ் வந்து ஜெபிக்கிறதை விட அதிக உறுதியான தீர்க்கதரிசன வசனம் என்று சொல்கிறேன். Hallelujah. Hallelujah. Are you understanding? Yes. See, it is important we start getting this perspective. நாம இந்த கண்ணோட்டத்திலே இவைகளை பார்க்க பழக வேண்டும். See,
I honor prophets. I receive a prophecy very well if I know they are genuine prophets. நான் தீர்க்கதரிசிகளை மதிக்கிறேன், அது உண்மையான தெளிவான தீர்க்க சொல்றேன்னா அவங்க மேல எனக்கு தனிப்பட்ட மரியாதை உண்டு. I receive it very well. நான் அதை ரொம்ப வாஞ்சியோடு ஏற்றுக்கொள்கிறேன். But we can't live from a prophecy to prophecy. We can't be running from one prophet to another prophet to another. You have a more sure word of prophecy. எப்பண்டா தீர்க்கதரிசி வருவாங்க தலையை கொடுக்கலாம், இந்த தீர்க்கதரிசி அடுத்த தீர்க்கதரிசி இப்படியே குரங்கு மாதிரி ஜம்ப் பண்ணிட்டு போக கூடாது. அதை விட அதிகமான தீர்க்கதரிசன வசனம் உங்க கையிலேயே ஆண்டவர் எழுதி கொடுத்து. Hallelujah. Amen. 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 So start taking this word and seeing it as a prophecy over yourself. ஒரு ஊழிய தீர்க்கதரிசி உங்க மேல கை வச்சு சொல்ற தீர்க்கதரிசனத்தை விட இந்த வசனத்தை அதிக பரவசமாக எடுத்துக்கொள்ள பழகுங்கள். Amen. I'm telling you, you have much more good news stored in the more sure word of prophecy. Meaning a man of God can come and prophesy over you 1 hour maximum. He can give you 40 prophecies. This has much more than that for you. பாருங்க, அத எல்லாத்தை விட இது எவ்வளவு சிறந்தது என்று நான் சொல்லி காட்ட விரும்புறேன். பாருங்க, ஒரு தீர்க்கதரிசி ஒருவேளை உங்க மேல அரை மணி நேரம் 1 மணி நேரம் உங்களுக்கு ஒரு 40 வசனத்தை எடுத்து உங்களை சொல்லி உங்களை பரவசப்படுத்தலாம். ஆனா அதை விட அதிகமான வாக்குத்தத்தங்கள், உறுதியான தீர்க்கதரிசனங்கள் உங்க கையில் இருக்கிற பைபிள்லயே இருக்குது. Amen. And this is more sure. அதாவது டவுட் பண்ணலாம், ஆனா இதுல நீங்க சந்தேகமே பட முடியாது. இது அதிக உறுதியானது. Hallelujah. Amen. Yes. Amen. So get this perspective right. இந்த கண்ணோட்டத்தை, இந்த பார்வையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். Amen. Amen. Yes. That's wonderful. Okay, one more point on the word of God. Let's go to James 1:23 and 24. இன்னொரு வசனத்துக்கு திரும்புவோம். யாக்கோபு 1:23 24. Yeah, Castro touched on it yesterday a little bit. I just want to expound on it because it's very foundational. நேற்று கேஸ்ட்ரோ டாக்டர் அவர்கள் இதை கொஞ்சம் விளக்கினார்கள், லேசா சொன்னாங்க. இன்னைக்கு நான் அதை குறித்து கொஞ்சம் விளக்கமா சொல்ல விரும்புறேன், முக்கியமானது. Yeah, James 1:23-24. எல்லாம் பைபிளை திருப்பி வச்சுக்கொள்ளுங்க, நான் வாசிக்கிறேன். எண்ணத்தினானில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போன உடனே தன் சாயல் இன்னது என்பதை மறந்து விடுகிறான். Okay. How many of you all have seen your face? எத்தனை பேர் உங்க முகத்தை பார்த்திருக்கீங்க? How many of you all have seen your face? Put your hands up. Come on fast. How many of you have seen your face? கை வைத்து காட்டுங்க. Show your hands. உங்களை பார்த்திருக்கீங்களா? உங்களை நீங்க பார்த்திருக்கீங்களா? உங்க முகத்தை நீங்க பார்த்தது இல்லையா? உங்க முகத்தை பார்த்துருக்கிறீங்களா? சரி, ஓகே 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 ஓகே. ஆல் ராங். நீங்க எல்லாமே நீங்க சொன்னது பதில் தவறு. None of you have seen your face. நீங்க யாரும் உங்க முகத்தை பார்க்கல. You have seen a reflection of your face. உங்களுடைய பிம்பத்தை தான் கண்ணாடியில பார்த்திருக்கீங்க. Is that right? உங்களை நீங்களே பார்க்கணும், உங்க கண்ணை எடுத்து இப்படி. Yeah, you have to remove your eyes and see like this. Anybody has done that? உங்க ஒரிஜினலை பார்க்கணும்னா உங்க ஒரிஜினல் கண்ணையே இப்படி எடுத்ததை நீங்க பார்க்க முடியுமே தவிர. Anybody has done that? அப்படி யாராவது செஞ்சிருக்கீங்களா? Okay, do you understand this, that none of us have seen our face? யாருமே உங்க முகத்தை சாயலை நீங்க பார்க்கல. You can see my face but you can't see your own face. நீங்க உங்க எதிரில இருக்கிற ஆளை என்னைய பார்க்கலாம், நான் உங்களை பார்க்கலாம். Agreed or what? Agreed. Yes. Okay, now you have seen the reflection of your face in a mirror and you believe that to be your face. கண்ணாடியில உங்க முகத்தை, உங்க பர்சனாலிட்டியை பார்க்கறீங்க, பார்த்துக்கிட்டு அதுதான் நான் சொல்லி ரொம்பவே வர மூஞ்சிகளா. So just for an example, you know, I don't know your name, Gracie. Gracie. Okay, yeah. Gracie, I'm asking her, all of a sudden, என்ன சொல்றது, ஒரு மச்சம் திடீர்னு வந்துருச்சு அப்படின்னு நான் அவகிட்ட சொல்றேன். இப்போ உங்க முகத்தை பார்த்து சொல்றேன், உங்க முகத்துல திடீர்னு கருப்பா ஒரு மச்சம் வந்துச்சு சொல்றேன். Or a scar came onto your face. உங்களுடைய முகத்துல இருந்து ஒரு மச்சம் வந்திருக்கு. So what will be your first reaction? உன்னுடைய செயல்பாடு எப்படி இருக்கும்? Okay, so suppose there is if I say there is a grease on your face. அவனுடைய முகத்துல ஏதோ ஒரு அழுக்கு பட்டிருக்குது. If I say that, what will be your first reaction? என்ன பண்ணுவீங்க நீங்கலாம்? What will you all do? உங்க முகத்துல அழுக்கு இருக்குது.
Okay. So now after that, she goes and sees the mirror. அதுக்கப்புறம் போய் கண்ணாடியில தன்னுடைய முகத்தை அவ பாப்பா, அப்படிதானே? Yeah. After she sees the mirror, she sees there is nothing. அங்க பார்த்த உடனே அங்க ஒண்ணும் இல்லைன்னா உடனே புரிஞ்சுக்கிறான். Okay. Now she comes back. மறுபடியும் வர்றாங்க. And I say, hey, look, there's something here. Wipe. மறுபடியும் சொல்றேன், ஏய் உன் முகத்துல இன்னும் அந்த இதுக்கு அழுக்கு இருக்கு பாரு. Now, what will you do? என்ன செய்வீங்க? Okay. So, will you wipe again? மறுபடியும் நீங்க துடைப்பீங்களா? No. Will you all wipe? If I will tell you that, sit down. Thank you. அவங்கள விட்டுருங்க. உங்களையும் நான் கேட்குறேன். அப்படி போய் பார்த்து வந்து சொல்றீங்க, மறுபடியும் துடைச்சிட்டீங்க. ஆனா மறுபடியும் சொல்றேன், நீங்க மறுபடியும் துடைப்பீங்களா? இல்ல. No. Meaning you are saying you will not believe me, right? நீங்க ஏன்னா நீங்க இவங்களை நம்புற மாதிரி இல்ல, கண்ணாடியே. Right? Meaning there is a choice before you whether you have to believe the mirror or you have to believe me. இங்க முன்னால ரெண்டு வாய்ப்பு இருக்குது. ஒன்று, நீங்க பார்த்துட்டு வந்த கண்ணாடி உண்மையா இருக்கணும், இல்லட்னா இவங்க உண்மையா இருக்கணும். இதுல யாரா ஒன்றை தான் நீங்க நம்ப முடியும். Right? Now tell me, yes, brother Lawrence, tell me, who will you believe? நீங்க இப்ப கண்ணாடி நம்புவீங்களா, நான் சொல்றத நம்புவீங்களா? Sure. This sister seeing me first time, she was very kind to me. Sister, violet color dress போட்டிருக்கீங்களா? Oh, who will you believe? இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தா நீங்க யாரை நம்புவீங்க? கண்ணாடி. எவ்வளவு தைரியமா? Okay, but I am a woman of God. ஒரு தேவ மனுஷியே சொல்றேன்ப்பா. அப்ப கூட நம்ப Who, மாட்டீங்களா? who will you be? யாரை நம்புவீங்க? Who will you believe? என்னது? Okay, you saw and came. You still don't have anything. Now tell me, who will you believe? மறுபடியும் பார்த்துட்டு வரீங்க, ஒண்ணுமே இல்லதான். ஆனா நான் சொல்றேன் உங்க கண்ணத்துல இருக்குன்னு சொல்றேன். அப்ப யாரை நம்புவீங்க? உங்களை நம்ப கூடாதுன்னு முடிவு பண்ணிடுவேன். கண்ணாடி மட்டும்தான். சர்ச்சை கூட்டத்தை அசிங்கப்படுத்திட்டீங்க. ஒரு தேவ மனுஷியை இப்படி பண்ணிட்டீங்களே. Hallelujah. Hallelujah. Okay, so tell me, okay, you all dared to tell me that you will not believe me, right? நீங்க எல்லாரும் துணிஞ்சு இந்த ஆளை நம்புற மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டீங்க, அப்படிதானே? Now I need reason why you will not believe me. எப்படி நீங்க கண்ணாடி நம்பிக்கிட்டு என்னைய நம்ப மாட்டே சொல்றீங்க, சொல்லுங்க. You have to give me reason. அதுக்கு காரணம் சொல்லணும். I have traveled from Coimbatore to Chennai just to hear this. ஆமா, நான் கோயம்புத்தூர்ல இருந்து டிராவல் பண்ணி இவ்வளவு தூரம் வந்திருக்கேன் உங்கள்ட்ட இந்த மாதிரி வார்த்தை கேட்கிறதுக்கா. Then I need reason, valid reason. Tell me why you நான் don't. சொல்றது நம்ப மாட்டீங்கன்னா அதுக்கு என்ன காரணம் சொல்லணும். Yeah. Tell me why you will believe the mirror and not me. கண்ணாடி நம்புறீங்க, நான் சொல்ல நம்ப மாட்டேங்கிறீங்க. Why? காரணத்தை சொல்லுங்க. Okay, fine. Anything else? சொல்லுங்க வேற. ஏன் இப்படி ஒரே அடியா அந்தர்பல்ட்டி அடி? இது வரைக்கும் நல்லா தானே போய். சொல்லுங்க. ஐயோ அப்பா, ரொம்ப ஆவிக்குரிய ஆன்சர். Don't give me spiritual answers. Give me just normal answers. இங்க சொல்லுங்க. சரி, you are very spiritual brother. Bless you. Yeah. சொல்லுங்க. See, there's a real important point. That's why I'm focusing on this. Why you will not believe me? Why you will believe the mirror? நான் சொன்னதை நம்பல, கண்ணாடி சொல்ல நம்பிட்டு நிக்கிறீங்க. அதுக்கு காரணத்தை சொல்லுங்க. கண்ணாடி ஒரு நாளும் பக்கத்துல இருந்தே கால வர ஆளுக்கு. Why? சொல்லுங்க. ஸோ இவ்வளோ தூரம் சொன்னக்கு அப்புறம் நீங்கள் பதில கோட்டை தான் விட்டுறீங்க. No. Okay, I'll tell the answer. Mission Age Church agrees you don't know the answer. மிஷன் ஏஜ் சபை என் பதிலை ஏத்துக்கிறீங்களா? Okay, listen. The reason is, காரணம் என்னவென்றால், according to you all, the mirror does not have the capability to lie. அந்த கண்ணாடிக்கு பொய் சொல்லக்கூடிய திறமையே கிடையாது. Is that right? Correct? So you all think she can lie, but a mirror does not have the capacity to lie. இவ வேணா பொய் சொல்லறதுக்கு திறமை இருக்கு, இவளுக்கு தகுதி இருக்குது. ஆனா கண்ணாடி ஒரு நாளும்
Yes, it's the same thing. It's the same அதே thing. மாதிரி தான். Every man, every report, every situation has the ability to lie to you. எந்த சூழ்நிலை, எந்த மனிதனும், எந்த டாக்டர் ரிப்போர்ட்டும் பொய் சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. But this mirror will not, cannot lie to you. ஆனால் இந்த கண்ணாடி ஒரு நாளும் பொய் சொல்ல முடியாது, பொய் சொல்ல கூடாது, பொய் சொல்லாது. Hallelujah. ஆமென். Jesus, thank you Jesus. So now go to James 1:23. மறுபடியும் யாக்கோபு 1:23க்கு நான் வருகிறேன். விட்டு போன உடனே தன் சாயல் இன்னது என்பதை மறந்து விடுகிறான். Amen. Amen. See this, it says when you hear the word and when you don't do the word. வார்த்தைய வசனத்தை காது கொடுத்து கேக்குறீங்க, ஆனா அதன்படி நீங்க செய்யவில்லை என்றால். Yeah, it is not saying when you don't do the word the wrath of God will come. That's not what it says. வசனத்தின்படி செய்யாட்டினா வானத்திலிருந்து கோபாக்கினே வந்து நான் சொல்லல. That is not what that scripture says. வசனம் அப்படி சொல்லல. Okay, in the new covenant this is why you need to do the word of God. புதிய உடன்படிக்கையில ஏன் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றால், this is the reason. இதுதான் அதுக்கு காரணம். When you hear the word of God, நீங்கள் தேவனுடைய வார்த்தையை காது கொடுத்து கேக்குறீங்க. it is like you are seeing yourself in the mirror. அத வந்து உங்க கண்ணாடியில உங்க முகத்தை பார்த்ததுக்கு சமமா இருக்குது. Amen. ஆமென். Because you all learned from 2 days that you are a new creation, you are a new species. The only place you will come to know how the new creation looks like is from the mirror of the word of God. 2 நாளா நீங்கள் தேவனுடைய மனிதன், புதிய சிருஷ்டி, புதிய சாயல் என்று எல்லாத்தையும் சொல்லிக்கிறோம். அது எல்லாத்தையும் பார்த்து அதெல்லாம் வச்சு நீங்க எவ்வளவு உறுதி நீங்க யாருங்கிறதையும் இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது தெளிவாக உங்களுக்கு அது காட்டுகிறது. Amen. ஆமென். So when women wear lipstick, பெண்கள் வந்து உதடு பூசுற சாயம். Yeah, so how much it's come, where it's come, all that, how do you see? You see in the mirror, right? எவ்வளவு வச்சிருக்கிறோம், இன்னும் எவ்வளவு வைக்கணும், எவ்வளவு பூசணும் அப்படிங்கறத நீங்க எங்க பாக்குறீங்க? கண்ணாடியில பாக்குறீங்க. Same way how the new creation looks like. Listen to me. கவனிங்க. How the new creation looks like, the only place you can find out is from the mirror of the word. புதிய சிருஷ்டி, புதிய மனுஷன் என்கிற அந்த சாயலை நீங்க பார்க்கக்கூடிய ஒரே ஒரு இடம் இருக்குமானால் அது இந்த வேதாகம கண்ணாடி மட்டும்தான். Hallelujah. So now praise God. So Mark 16:6, when you read Mark 16:16, that is showing you, that is a mirror of the new creation you already are. மார்க் 16:18 வாசிக்கும் பொழுது புதிய சிருஷ்டியாகிய மனிதனாகி நீங்கள் யார் என்பதை அந்த வசனம் உங்களுக்கு அப்பட்டமாக காட்டுகிறது. Amen. The new creation you are, the way you are is, when this new creation will lay hands on the sick shall recover. That is the kind of the new creation. That's the type of the new creation. மனுஷனாகிய நீங்கள் யார் என்று சொன்னால், நீங்கள் இந்த மார்க் 16:18 படி வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது அவர் சுஸ்தமாவார்கள். இதுதான் புதிய மனுஷனுடைய சாயல் ரகம். Amen. How many of you all have seen or heard of this movie Avatar? அவதார் என்கிறதான ஒரு படம் வந்தது. எத்தனை பேர் அதை பார்த்தீங்க? Most of you would, at least you would have seen the banner, poster. Yes, yeah. So they were a kind of people. There were different kind of people. So if that person is an avatar or whatever, they will have a blue body. I think they'll have a tail, whatever. They are a different kind. அங்க உள்ள மக்கள் அந்த திரைப்படத்துல வரக்கூடியவங்க பாத்தீங்கன்னா வித்தியாசமான ரகமான மனிதரா இருந்தாங்க. அவங்க ஒரு ப்ளூ கலர் இருந்தாங்க. அவங்களுடைய எல்லா உறுப்புகள் எல்லாம் வித்தியாசமா இருந்தது. Because they are a different kind. காரணம் அவர்கள் வேறே இனம், வேறே ரகம், அது தன்மை உள்ளவர். Yeah. So வேறு கிரகவாசிகள். Same way the new creation are a different kind. அதே போல புதிய மனுஷன், புதிய சாயல் என்பதும் வேறு ரகம், வேறு தரம். Amen. So because they are a different kind, and now God said you became that, you need to know how this kind works. ஆண்டவர் உங்களை புதிய சிருஷ்டி, புதிய சாயல் சொன்ன உடனே அந்த ரகம் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். Amen.
ஆமா. Like for example, I have not watched the movie, so but it could be that avatars ate a different type of food. ஆமா, நான் அந்த படத்தை ஃபுல்லா பார்க்கல. ஆனா நான் அங்க கேள்விப்பட்டேன், அந்த வித்தியாசமான வேறு கிரக ரக வாசிகள் அவங்க சாப்பிடுறதே வித்தியாசமானதான். வேற காரியங்கள். They are different people. அவங்க முற்றிலும் வேறுபட்டவர்கள். So this new creation, the food is the word of God. இங்கு புதிய மனுஷனாகிய புது சிருஷ்டிக்கு ஆகாரமே வேத வசனம்தான் ஆகாரமாக இருக்கிறது. Hallelujah. புதிய மனிதனுடைய So ஆகாரம். how do you understand the new kind now from the mirror of the word? ஆமா, நீங்க புதிய மனிதன் சாயல் என்பதை எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? இந்த பைபிள் தான் உங்களுக்கு அதை காட்டுது. Amen. ஆமென். Yes. So yeah, this new kind will not be affected or hurt from external circumstance. That's what இந்த புதிய மனிதன் புதிய சாயலை பெற்றவர்கள் வெளியே இருக்கிற எந்த ஒரு தாக்குதலினாலும் காயப்பட மாட்டார்கள். Amen. ஆமென். You know, there are some strange testimonies with me. There are some. நிறைய வித்தியாசமான நூதனமான சில சாட்சிகளை கேட்டிருக்கேன். I was in Tiruvannamalai. We were preaching. God was doing great things. திருவண்ணாமலையில் அங்க இதே மாதிரி கூட்டம் நடத்தினோம், பேசினோம், நிறைய பேர் கேட்டாங்க. Yeah, and I just casually saw my hand. My hand was swollen like a balloon here in my hand. நான் அப்படி செயல்பட்டு கொண்டிருக்கும்போது திடீரென்று கையை பார்த்தேன், அது பலூன் மாதிரி வீங்கி இருந்தது. I didn't feel a thing. I didn't feel itching. I didn't feel pain. I didn't know how. I am wondering, how did this get here? எனக்கு ஒரு வலியோ ஒரு வேதனையோ ஒரு சொறியோ கூட இல்லை. நான் பார்க்குறேன், எனக்கு எப்படி இது வந்தது அப்படிங்கிற யோசிக்கிறேன். And then I just touched it, and then next day it disappeared. அத மேல கை வச்சேன், மறுநாள் அது காலியா போச்சு. There are times when I have to find out that it is, bleeding in my leg. There is a cut. When I see blood on the, floor, I don't even feel. It's not a disease. I just don't feel pain. காலில் ஒரு புண்ணு வந்துருந்தது, ரத்தம் கீழே தரையில் வடிஞ்சிருக்குது. நான் அதை உணரவே இல்லை, அப்படி ஒரு வலி எனக்கு தெரியவே இல்லை, அப்படி இருந்தேன். What I mean is என்ன சொல்ல வர்றேன், the new creation you are insulated to pain, you are insulated to sicknesses, you repel sicknesses. நீங்க புதிய சிருஷ்டி புதிய மனிதனாக இருக்கிறீங்கன்னா நீங்க சிக்னஸ் ப்ரூஃப், அதாவது வியாதி இல்லாத, இந்த மாதிரி எந்த பாதிப்பு இல்லாத ஒரு 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 பாதுகாப்புக்குள்ள இருக்கிறீங்கிறது தான் நிஜம். That's the kind you are. அதுதான் உங்களுடைய ரகம். Amen. Amen. Okay, so you hear, this word says, when you hear the word and when you don't do the word, வசனத்தை கேட்கிட்டு அதன்படி செய்யாமல் போயிட்டீங்கன்னா, it is like you saw the face in your mirror, and when you went you forgot how you looked. கண்ணாடியில பார்த்துக்கிட்டு அப்புறம் அங்க போய் மறந்துட்டீங்கன்னா நீங்க எப்படிப்பட்ட, நீங்க யாருனே மறந்துட்டீங்க. Yeah, like I'll put it in practical terms. நடைமுறையில இப்படி சொல்றேனே, now you are listening again and again and again Mark 16. மறுபடியும் மார்க் 16 அதிகாரம் 16 17 18 வசனத்தை மறுபடியும் கேக்குறீங்க, வாசிக்கிறீங்க. when you lay hands on the sick shall recover. வியாதியஸ்தமே கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள். and you go out of this room. நீங்க வெளியே புறப்பட்டு போறீங்க ரோட்ல, and there is a man limping before you. அங்க ஒருத்தன் கால நொண்டியா இருக்கிறான். if you are not, if you're just running away from the place, you have already forgotten who you are. நீங்க அவனை பார்த்து அவன் மேல கை வைக்காம நீங்க பாட்டுக்கு போறீங்கன்னா நீங்க எந்த ரகமான ஆட்கள்ங்கறதே மறந்துட்டு தான் போயிட்டு இருக்கீங்க. Are you understanding? புரியலையா? It is not just in the church. சபையில மட்டும் இதை செயல்படுத்துவதற்காக அல்ல. We are a different kind in the church, outside the church, in the house, in the street, in the hospital. புதிய மனுஷன் என்று நான் சொல்லுகிற ரகம் சபைக்குள்ளேயும் வீட்டிலேயும் வெளியிலேயும் எல்லா இடத்திலும் நீங்கள் புதிய மனிதர்கள் தான். Amen. Amen. So when you see a situation, remember who you are and the effect you can have in that place. ஒரு இடத்துல சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது அங்கே நீங்கள் யார் என்பதையும் அங்கே நீங்கள் உங்களுடைய செல்வாக்கை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். Amen. So now you all understood the importance of the word of God, right? அப்ப வார்த்தையினுடைய முக்கியத்துவத்தை நீங்க புரிஞ்சிருப்பீங்க, அப்படிதானே? Amen. Now you are born of this word. நீங்கள் தேவனுடைய வார்த்தையினால் பிறந்திருக்கிறீர்கள். Amen. The next thing that I wanted to share was God gave his word out of his love. தேவன் தன்னுடைய வார்த்தையை அவருடைய அன்பினாலே உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். Yeah, God sent his word and healed all, right? அவர் தன்னுடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. And Jesus was the word of God.
இயேசு கிறிஸ்துவே தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறார். Why was Jesus given? இயேசு ஏன் கொடுக்கப்பட்டார்? John 3:16. நமக்கு எல்லாருக்கும் யோவான் 3:16 தேவன் தம்முடைய இவ்வளவாய் உலகத்தில் Yeah, he gave his word, he gave his son because he loved us. அவர் தன்னுடைய குமாரனை தன்னுடைய வார்த்தையை இந்த உலகத்திற்கு கொடுத்தது அன்பினாலே. All of the authority that was given to you was because of love. உங்களுக்கு அதிகாரம் வல்லமை எல்லாம் தேவன் கொடுத்ததற்கு காரணம் அன்பு. Amen. Amen. So remember that. What comes first, from where we receive authority? எங்க இருந்து நாம தேவனுடைய வல்லமை பெற்றுக்கொண்டோம் என்பதை அறிந்திருக்க வேண்டும். Amen. 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 And then, yeah, quickly as we go through, we all heard the difference in the old covenant and new covenant, right? நாம பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கையினுடைய வித்தியாசத்தை நேற்று நாள பார்த்தோம். Yes. What would you say? பைபிள்ல உங்களுடைய கதாநாயகன் யார்? உங்களுக்கு பிடித்த சரித்திர தலைவன் யார்? பைபிள்ல உள்ள கேரக்டர் உங்களுக்கு எந்த நபர் பிடிக்கும் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? Like whom you want to be. நீங்க யாரை போல மாறணும், பைபிள்ல உள்ள கேரக்டர் போல மாறணும் கேட்டா நீங்க யாரை சொல்லுவீங்க? சொல்லுங்க ஒவ்வொருத்தர். மோசே, பவுல், Solomon, எஸ்தர், எலியா. Okay. Yes. தானியேல், தாவீது, David. Okay. Anything else? Anyone else? வேற பாக்கி இருக்கா? Okay, Appa. Okay. They are like, we will only give correct answers, like that they are. Okay, anyways. So, sister said David, so many other things. Very good. ஒவ்வொருத்தர் சொன்னீங்க. வெரி குட். Yeah. So, what if I will tell you, these people wanted to be like you? பைபிள் சொல்லுது அவங்க எல்லாரும் உங்களை போல மாறணும் ஆசைப்படுறாங்களாம். Okay, I'll give you proof. Go to Romans 4. ரோமர் 4ஆம் அதிகாரம், அதுக்கு ஒரு நிரூபணத்தை வசனத்தை சொல்றேன். Yeah, go to Romans 4. Read the first 4 verses. ரோமர் 4:1 முதல் 4ஆம் வசனத்தை. Okay, verse 6. Read verse 6 and 7. There is something about David there. Verse 6. How come it's not there in Tamil Bible? 8ஆம் வசனம். எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லியிருக்கிறான். Amen. So David is looking at a time where God will not impute sins unto man. தாவீது காலங்களை கடந்து பார்க்கிறான். ஒரு காலம் வரும், அப்பொழுது தேவன் மனிதனுடைய பாவத்தை எண்ணவே மாட்டாராம். And David is looking to that day. அந்த நாளை அவன் எட்டி பார்க்கறான். And he's saying, blessed is that man. அப்படி புதிய உடன்படிக்கையில ஒரு கூட்ட மக்கள் வருவாங்களே, அவர்கள் எவ்வளவு பாக்கியவான்கள் சொல்லி பழைய உடன்படிக்கையில அகப்பட்டிருந்த தாவீது சொல்றான். Who are those people whose sins are forgiven? அவன் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுது யாரை பார்த்து சொன்னான்? Who? யார் அவங்க? It is us. தட்டுங்களே. Yes. Yeah, he saw us and he said, blessed is that man. அவன் சொல்றான், எவர்களுடைய பாவம் மன்னிக்கப்படுதோ, எவருடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவர்கள் பாக்கியவான் சொல்லி அவர்கள் நம்மளை பார்த்து சொல்றாங்க. Blessed is Angel, blessed is Lawrence brother whose sins are forgiven. இங்க இருக்கிற ஒவ்வொரு சகோதரரை பார்த்து ஆசீர்வாத பாக்கியவான், லாரன்ஸ் பாக்கியவான், ஞானப்பிரகாசம் பாக்கியவான், கிரேசி பாக்கியவதின்னு அவங்க சொல்றாங்க. So David wanted to live here. அவங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல, அவங்க இந்த பாக்கியத்துல வந்து பிறந்தா நல்லா இருக்குமே ஆசைப்பட்டாங்களாம். Hallelujah. Wow. All of the saints of God looked to this day. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாம் இந்த நாளுக்காக, நாம் வாழுகிற இந்த நாளுக்காக அவங்க ஆசைப்பட்டாங்க. You can go home and read it. Hebrews 11 last scriptures say that we are the ones who complete. They look to us. பழைய எபிரேயர் 11ஆம் அதிகாரம் கடைசி வசனம் படிச்சு பாத்தீங்கன்னா, அவர்களை நம்மை அல்லாமல் அவர்களால பரிபூர்ணமாக மாறவே முடியாதுன்னு எழுதி இருக்குது. Amen. So they waited for you. You don't wait to become like them. அவங்க உங்களை போல மாறதுக்காக தவிச்சிட்டு இருக்காங்க, நீங்க அவங்கள போல மாறதுக்காக ஆசைப்படாதீங்க. You means the newly created you.
நீங்கள் புதிய சாயலால் நீங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கிறீர்கள். David was desiring for the newly created you. ஆமா, தாவீது புதிதாக உருவாக்கப்பட்ட புது மனுஷனாகிய உங்களைப் போல மாற ஆசைப்படுறான். Amen. Okay, so in that scripture, Luke 7 verse 28. லூக்கா 7:28ல மறுபடியும் வருவோம். ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் பெரிய தீர்க்கதரிசி ஒருவனும் இல்லை. ஆகிலும் தேவனுடைய ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு. Okay, so when it says from all those are born of women, does it include Elisha? Does it include Elijah? Does it include David? தாவீது சொல்றான், ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவன் என்று சொல்லும் பொழுது அதுல தாவீது உட்பட்டிருக்கிறான், எலியாவும் உள்ள இருக்கிறான், எலிசாவும் இருக்கிறான். Yeah, of all who were born of women, அவங்களுக்கு முன்னால பிறந்த ஸ்திரீகளிடத்திலே பிறந்த எல்லா மனிதர்களும், yeah, so Abraham, ஆபிரகாம் முதல் Isaac, ஈசாக்கு, Jacob, யாக்கோபு, all of these people fall under John the Baptist according to this பழைய verse. ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் யோவான் ஸ்நானனுக்கு கீழே தான் வர்றாங்க. Is that right? அவனை விட சிறியவர்கள் தான். Is that what the scripture says? Yes. Okay. But the least in the kingdom of புதிய heaven உடன்படிக்கையில தேவ ராஜ்யத்திலே சிறியவனா இருக்கிறவன் is greater than John the Baptist. யோவான் ஸ்நானகனை பார்க்க எப்படி இருக்கிறான்? Hallelujah. கையை தட்டுங்க. That means Jesus directly lifted you above all these saints of the Old பழைய Testament. ஏற்பாட்டில் இருக்கிற சகல பரிசுத்தவான்களை விட புதிய ஏற்பாட்டில் உங்களையும் என்னையும் ஆண்டவர் எங்கேயோ வைத்துட்டார். Amen. எட்ட முடியாத உயரத்தில் வைத்து வச்சிட்டார். Okay. So you understand that you are greater, but why? இப்போ நீங்க எல்லாரும் பழைய ஏற்பாட்டில் எல்லாரும் விட பெரியவங்க நான் சொல்லிட்டேன். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், ஏன்? Why? ஏன்? எழுதி இருக்கிறது எந்த கொஸ்டினுக்கு ஜீசஸ் யா ஓகே நைஸ் We are new creation. nice okay that's okay but it's not the answer I'm expecting. It's not the perfect answer, நான் எதிர்பார்க்கிற பதில் சரியா? or it's not the perfect answer I should say. இன்னும் நிறைவான பதில். Anybody else? Just give it 1-2 tries, then I'll give you the answer. ஏன்? Actually, the clue is in that verse itself. The scripture, in that scripture itself, you got the clue. Read it once again, read it. We'll read that scripture twice. If anybody finds the answer, it's good. அந்த வசனத்திலேயே அந்த பதில் இருக்குது. 2 தடவை வாசிக்கலாம். அப்படியாவது யாராவது கண்டுபிடிச்சு சொன்னீங்கன்னா ஓகே தான். Yeah. ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரிய தீர்க்கதரிசி ஒருவனும் இல்லை. ஆகிலும் தேவனுடைய ராஜ்யத்தில் சிறியவனா இருக்கிறவன் அவனிலும் பெரியவனா இருக்கிறான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். For I say unto you, among those who are born of woman, there is not a greater prophet than John the Baptist, but he that is least in the kingdom of heaven is greater than he. No. வாங்க வேற ஏதாவது நல்ல பதில் வரட்டும். Can I say? Yes. No, you cannot say. Okay, but there is an answer hidden in the scripture அதே itself. In this வசனத்துக்குள்ள same. ஒரு பதில் இருக்குது. கொஞ்சம் மண்டைய உடைச்சு கண்டுபிடிங்கப்பா. பல்பெரியன். Anybody? There was some good answer in that. That's good. சில பதில்கள் எல்லாம் கொஞ்சம் பக்கத்துல No, வந்துட்டீங்க. that particular answer. Yeah, that was good. Okay. Yeah. Can you say that again? Okay. Good. That's a good answer because this word says there is not a greater prophet than John the Baptist. There is not a greater prophet than John the Baptist. யோவானை பார்க்கிலும் பெரிய தீர்க்கதரிசி ஒருவனும் இல்லை. Note, underline that word prophet. அந்த வார்த்தை தீர்க்கதரிசிங்கிற வார்த்தையை கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணுங்க. Who is a prophet? யார் தீர்க்கதரிசி? What is the meaning of the word prophet? தீர்க்கதரிசியினுடைய வார்த்தையினுடைய அர்த்தம். See, this revelation is very important. இந்த வெளிப்பாடு ரொம்ப முக்கியம். Yeah. What is the meaning of the word prophet? ஒரு தீர்க்கதரிசி என்றால் என்ன அர்த்தம்? Prophet is not just name calling, phone numbers. That it's not just that.
Okay, it's all தீர்க்கதரிசினா great. ஏதோ பேரை சொல்றது, ஃபோன் நம்பர் சொல்றது, வீட்டு நம்பர் சொல்றது, இதெல்லாம் சொல்லலாம், இதெல்லாம் இருக்குது. That is word of knowledge. அது வந்து அறிகிற அறிவு. And it's amazing. அது ரொம்ப ஆச்சரியமானது. But what is the meaning of the word prophet? No. தீர்க்கதரிசி என்றால் அதனுடைய சரியான அர்த்தம் என்ன தெரியுமா? What is the meaning of the word prophet? Any prophet has a message from God. தேவனிடத்திலிருந்து வந்த செய்தியை உடையவன் தான் தீர்க்கதரிசி. Amen. Every prophet, you take the one who went to Nineveh, Jonah, he had a message from God. யோனாவா இருக்கலாம், யாரா இருந்தாலும் அவங்க எல்லாரும் தேவனிடத்துல இந்த செய்தி எடுத்துட்டு மக்கள்கிட்ட போனாங்க. Right? So a prophet is a person who has a message from God. தீர்க்கதரிசி என்பவன் தேவனிடத்திலிருந்து செய்தியை பெற்றுக்கொண்டு மக்களிடத்தில் போகிறவன். Okay, now I'll ask you, John the Baptist did not do much miracles. He didn't do any miracles, right? ஆமா, யோவான் தீர்க்கதரிசி எதுவும் பெரிய அற்புதங்களை செஞ்ச மாதிரி பைபிள்ல போடவே இல்லை. Elijah and Elisha at least did some miracles. They did something. சில தீர்க்கதரிசிகளா இருக்கு, எலியா எலிசா கூட எதையாவது ஒரு 10 அற்புதம் செஞ்சாங்க. Why was John the Baptist called a greater prophet? அவங்க எல்லாரையும் விட எந்த அற்புதம் செய்யாத யோவான் ஸ்நானகனை எப்படி அவங்களை விட பெரிய தீர்க்கதரிசி Why சொல்றாரு? ஏன்? Okay, to some extent. Anybody else? Okay, that's fine. But see. All these people had a message. People who came before John the Baptist, they all had one message. யோவானுக்கு முன்னால வந்து எல்லா தீர்க்கதரிசிகளும் ஆளுக்கு ஒரு செய்தியை சொன்னாங்க. The Messiah is coming. மேசியா வரப்போகிறார். That was the message they all had. எல்லாரும் அந்த செய்தி சொன்னாங்க. All the prophets had one message, the Messiah is coming. ஒரு மேசியா வருவார், எழும்புவார் என்று எல்லா தீர்க்கதரிசி சொன்னாங்க. So John the Baptist said the Messiah is here. ஆமா, ஆனா யோவான் ஸ்நானனோ இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி மேசியா இவர்தான் என்று அவரை நேருக்கு நேர் காண்பித்தார். Hallelujah. Amen. So that was a greater message. அதுதான் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளை விட பெரியவனாக்கிட்டவனே. Yes, the message made him the greater message made him the greater அவனுடைய prophet. பெரிய செய்தி பெரிய தீர்க்கதரிசியாக அவனை மாற்றி விட்டது. Amen. Now what makes you and me greater than him? இப்போ உங்களை என்னை யோவான் ஸ்நானனை விட பெரிய ஆளா கர்த்தர் எதை வச்சு மாத்த போறாரு? Is the greater message that we have. அந்த யோவான் ஸ்நானகனை விட பெரிய செய்தி தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். We have a greater message from God to this world. நாம் தேவனிடத்திலிருந்து இந்த உலகத்திற்கு சொல்வதற்கு மிகப்பெரிய செய்தியை நாம் பெற்றிருக்கிறோம். Old covenant saints had the message the Messiah is coming. அங்கு பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் மேசியா வருகிறார் என்று சொன்னார்கள். John the Baptist had the message the Messiah is here. யோவான் ஸ்நானகனோ இதோ மேசியா வந்துட்டார் சொன்னா, You and I have the message that the Messiah is here. இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு ஒரு நல்ல செய்தி இருக்குது, அந்த மேசியா எனக்குள் இருக்கிறார். Hallelujah. That is what makes you and me greater. அதுதான் உங்களையும் என்னையும் யோவான் ஸ்நானகனை விட பெரிய தீர்க்கதரிசியாக மாற்றி இருக்கிறது. Hallelujah. It is the message. It is the message that you have. அந்த தேவ செய்தி தான் உங்களை பெரிய தீர்க்கதரிசியாகிறது. It is the message that it is finished. அந்த பெரிய சிலுவையிலே செய்து முடித்த செய்தி உங்க கையில இருக்கு பாருங்க, அதுதான் உங்களை பெரிய தீர்க்கதரிசியா மாத்துது. Hallelujah. Yes. When you carry the message, அந்த நடந்து முடிந்த சிலுவையில் முடிந்த நற்செய்தி எடுத்துட்டு போறீங்க, God manifests according to the message in your life. அவர் அற்புத அடையாளத்தினாலே தன்னுடைய வார்த்தையை உறுதிப்படுத்துகிறார். Amen. You know why the sick get healed? ஏன் வியாதியஸ்தர்கள் சுகமாகிறார்கள்? Because we go with the message it is finished. அந்த முடிந்த செய்தியோடு நாம் மக்களை போய் சந்திப்பதினாலே, your sickness is finished is the message we have. உங்களுடைய வியாதி சிலுவையிலே முடிக்கப்பட்டது, அந்த நல்ல செய்தியை சொல்ல வந்திருக்கிறேன். And when you go and say it, God confirms the message. அதை நீங்க சொல்லும் பொழுது தேவன் தன்னுடைய அற்புதத்தினால் அடையாளத்தினாலே நீங்கள் சொன்ன வார்த்தையை உறுதிப்படுத்துகிறார். Hallelujah. Amen. So you understand the new creation and the power of the message, what makes you great. புதிய சிருஷ்டி, உங்களுக்குள் இருக்கிற செய்தியின் வல்லமை, நீங்கள் யார் என்பதை புரிஞ்சுக்கிட்டீங்களா? Yes. Amen. That's good. Praise God. God is good. Okay, so just along the same line, I'm going to share something just to make you think. Okay. அதே போல சில காரியங்களை நீங்கள் சிந்திக்கும்படி சில காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். Just along the same line. When you all read the passages in the gospel,
சுவிசேஷத்துல புத்தகத்துல பைபிள்ல சில பத்திகளை நீங்கள் வாசிக்கும் பொழுது Okay. There are normally 4 type of people, 4 விதமான மக்கள் இருக்கிறாங்க. right? There are the sick people. வியாதியஸ்தர்கள், There are the disciples. சீஷர்கள், There are the Pharisees. பரிசேயர்கள், There is Jesus. இயேசு கிறிஸ்து. Yeah. Now, when you all read the passages, normally it's normal that we relate to one of those characters. நீங்க 4 சுவிசேஷத்தை வாசிக்கும் பொழுது இந்த 4 ரக மக்களையும் யாரோ ஒருவரோடு நீங்க தொடர்பு கொள்ற ஒரு சூழ்நிலை. Okay. Have you ever watched any movie in your life? வாழ்க்கையில சினிமா பார்த்திருக்கீங்க? Okay. See, I know you all are very holy people. You don't watch movies. Okay. And you got born again. You stopped it. Great. Someday in your life, வாழ்க்கையிலயாவது எப்பமாவது வீட்டிலே போட்டு தான் பாக்குறீங்க. before you got born again. ரட்சிக்கப்படுறதுக்கு Yes or முன்னாடி. no? Yes. So when you watched a movie, do you know, have you noticed that you're relating to some character? அந்த மூவில வரக்கூடிய கதாநாயகன் கதாநாயகியோட உங்களை ஒப்பிட்டு பார்க்குற பழக்கம் உண்டா? நீங்கள் அவங்க கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுற மாதிரி, அவனை தள்ளிக்கிட்டு நீங்க போய் கையை பிடிச்சி ஆடுற மாதிரி, அப்படிதானே வாழ்க்கையே ஓடிட்டு இருக்குது. No, see, you might have such a terrible character, but you will always relate to the hero there, right? ஆமா, இது இந்த வில்லன் கூடலாம் நீங்க ரொம்ப உங்களை ஈடுபடுத்த மாட்டீங்க, அவனை விட்டுருவீங்க. ஆனா இந்த ஹீரோ ஹீரோயினோட உங்களை அதிகமா உங்களை வச்சு பார்க்குற ஒரு பழக்கம் உண்டு. Yes. So what I'm trying to say is, when you read something, when you see something, you relate to some character there. நீங்க ஒன்றை வாசிக்கும் பொழுது, ஒன்றை பார்க்கும் பொழுது நீங்கள் அதுல இருக்கிற யாரோ ஒருத்தரோடு உங்களை இணைச்சு கொள்றீங்க. Yes or no? அப்படிதானே? Okay. So when you read the Bible in the Gospels, which character do you? Okay, I'll take I'll take the passage of the woman with the issue of blood. இப்போ பைபிள்ல புதிய ஏற்பாடு படிக்கும் பொழுது யாரோட உங்களை ஒப்பிட்டு பார்க்கறீங்க? ஒரே ஒரு உதாரணம். இப்போ Or the blind man. We'll take the blind man. ஆண்டவர் இயேசு அந்த குருடனை குணமாக்குறார். Okay, so there are காட்சியில இந்த சினாரியோல உங்களை யாரோட ஒப்பிட்டு பாப்பீங்க? There are the common people. அங்க பொதுமக்கள் ஒரு கூட்டம் இருக்காங்க. There are disciples. சீஷர்கள் கூட பின்னாடி. There are Pharisees. அங்க பரிசேயர்கள். There's a blind man. அங்க குருடன். There is Jesus. இயேசு இருக்கிறார். You are reading the Bible. இந்த பத்தியை நீங்க படிக்கும் பொழுது normally in what place you will see yourself as? இந்த கூட்டத்துல உங்களை யாரோட அடையாளப்படுத்தி பாப்பீங்க? அந்த கற்பனை in that 5 characters, who will you see yourself? Just sit and say. 5 கூட்டத்துல யாரோட நீங்க இருக்கிற மாதிரி நீங்க யோசிப்பீங்க? The blind man. Okay. No, I'm not coming to the back bench now. So, yeah. நீங்க யாரோட? பயங்கரம். Amen. So, நீங்க யாரோட? Normally when you read, who will you relate yourself as? பைபிள்ல சில பகுதிகளை வாசிக்கும் பொழுது யாரோட உங்களை ஒப்பிடுவீங்க? Disciples. Okay. ஐயா நீங்க நினைக்கிறீங்க? இங்க சொல்லுங்க. சகோதரிகள் சொல்லுமா பியூரா? Okay. See, good. No. The reason we relate to the blind man is because we normally see ourselves sick. நம்ம அந்த குருடனோடு நம்மளை ஒப்பிட்டு பார்க்கிறோம் அப்படின்னா நம்மளை நாமளே வியாதியஸ்தராகவே பார்த்துட்டு இருக்கிறோம். Correct? And little mature people, relate to disciples. கொஞ்சம் முதிர்ச்சி அடைந்தவங்க சீஷர்களோடு இயேசு கூட இருந்து அதை பார்க்குற மாதிரி இவங்க அப்படி நிப்பாங்க. Yeah. And some people will know this should be the right answer and just say that answer, but they will not read it like that. புரியலையா? அதான் சரி. ஒரு சில பேருக்கு இதுதான் ஆன்சரா இருக்கும்னு கெஸ் பண்ணி அதை சொல்லியிருப்பாங்க, ஆனா அப்படி பார்த்துருக்க மாட்டாங்க படிக்கும் போது. ஆமா, அவங்களுடைய வாழ்க்கை அவங்க இப்போ பதிலுக்காக ஒரு பதிலை சொல்லிட்டாங்க, ஆனா உண்மையிலே அவங்க அப்படி பார்க்குற பழக்கம் இருக்காது. So it's good if you see that. I'm just saying, check yourself. When you read, who am I relating to? நீங்க 4 சுவிசேஷம் படிக்கும் பொழுது யாரோடு நான் என்னை இணைத்து பார்க்க வேண்டும்? Now, because before the death and resurrection of Jesus, nobody had the indwelling Spirit of God like Jesus. No one else had the Spirit of God. இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்து உயிரோடு இருப்பதற்கு முன்னாடி வரைக்கும் இருந்த எந்த மனிதர்களுக்குள்ளேயும் தேவன் ஆவியாக நிரந்தரமாய் தங்கி இருக்கவில்லை. Right? Not even the disciples. அந்த சீஷர்களோடு கூட கிடையாது. Correct or no?
Yes. So the only person who had the same spirit as you right now in the Gospels, who was it? புதிய ஏற்பாட்டு Gospels. சுவிசேஷத்துல ஒரே ஒருத்தர் தேவனை தனக்குள்ளே 100% கொண்ட ஒரே ஒருத்தர் யாரு? The one who was like us. He has the same spirit like us in the நம்மளை Gospels. போலவே அதே ஆவியுடைய ஒரு மனிதன் யார் சுவிசேஷத்துல? Only Jesus. இயேசு கிறிஸ்து தான். Right? The same spirit of Jesus came upon us. இப்போ இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்து அதே ஆவி தான் யாருக்குள்ள இருக்குது? நமக்குள்ள இருக்குது. So after you understand new creation, when you will read the Gospels, we should start relating only to Jesus, because he was the only person like us. நீங்கள் புதிய சிருஷ்டி என்கிற இந்த வெளிப்பாடு கிடைச்ச பிறகு நீங்க பைபிள்ல 4 சுவிசேஷம் படிக்கும் பொழுது இயேசுவை பார்க்கும் பொழுதெல்லாம் நீங்கள் இயேசுவாகவே நீங்கள் அங்க இருக்கதை பார்க்க வேண்டும். Amen. Yeah. So stop always looking at yourself as a sick person taking the healing. Look at yourself fused with Jesus, where healing is flowing in you and out of you. ஒரு வியாதியஸ்தனாக படுத்து இயேசுவிடத்திலிருந்து சுகமாங்கிற மாதிரி பார்க்காதீங்க. உங்களை சுகமளிக்கிறவராக இயேசு உங்களுக்குள் இருந்து சுகம் உங்களிலிருந்து அநேகருக்கு பாய்ந்து செல்கிறதாக மற்றவர்களை சுகமாக்குற நபராக உங்களை இயேசுவாக பார்க்க பழகுங்கள். Amen. ஆமென். Amen. 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 Okay. So you all understood? Did you all understand? புரியுதா? Yes, good. When you change the imagination, then things that happen in your life also will start changing. உங்களுடைய மனம் புதிதாகும் பொழுது, சிந்தை மாறும் பொழுது நிகழ்வுகள், காரியங்கள், அற்புதங்கள், அடையாளங்கள் நிஜமாக நடக்கும். Amen. Amen. And one more thing, as you go out and heal the sick, வெளியே போய் மற்றவர்களை சுகமாக்கும் பொழுது நீங்கள் வைக்க வேண்டிய ஒன்று, you need to remember this. ஒன்றை ஞாபகத்தில் வைக்க வேண்டும். Where your mind should be. உங்களுடைய சிந்தை எங்கே இருக்க வேண்டும்? Go to Luke 10. லூக்கா 10ஆம் அதிகாரத்துக்கு போய் பார்ப்போம். Verse 20. 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். No, wait. I think 2. முந்தின வசனம் வாசிங்க. அதுக்கு ஒரு முந்தின வசனம். Okay, amen. So if you go few scriptures before, these people come with so much of excitement that demons are subject to them. ஆமா, இவங்க எல்லாம் அந்த ஊழியத்துக்கு போயிட்டு வந்துட்டு அந்த ஃபீட்பேக் ரிப்போர்ட்டை கொடுக்கும் பொழுது ரொம்ப பரவசப்பட்டாங்க. பிசாசுகள் கூட எங்களை பார்த்து ஓடுது அப்படின்னு சொல்லி ரொம்ப சொன்னாங்க. If you go and you pray and a demon leaves, will you be excited? நீங்க போறீங்க, ஜெபம் பண்றீங்க, ஒருத்த மனுஷன் இந்த பிசாசு பொத்துன்னு விழுந்து ஓடுது, பரவசப்பட மாட்டீங்களா? Will you be happy or no? சந்தோஷப்படுங்க, அப்படிதானே? நான் ஜெபம் பண்ணி எது போயிடுச்சு? பெரிய அற்புதம்ல. Should you be sad or should you be happy? இத பார்த்துட்டு வந்த பிறகு சோகமா இருப்பீங்க, ஒரு வாரம் உங்களை கையில பிடிக்க முடியாதுல்ல, இந்த எஃபெக்ட் இருக்கும். Should you be happy or should you be sad? துக்கப்படுவீங்களா சந்தோஷப்படுவீங்களா? துக்கப்படணுமா சந்தோஷப்படணுமா? துக்கப்படக்கூடாது இல்லையா? So these guys are excited, they are coming and saying, oh, these things all happened. அவங்களும் நம்மள போல தான் போய் ரொம்ப ஆண்டவர்ட்ட போய் ஆண்டவரே இதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. Okay, now read Luke 10:20 now. இப்போ அந்த 20ஆம் வசனம் படிச்சீங்கன்னா, ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படியதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். Okay, so they came with excitement and it looks like Jesus is trying, they are bringing a balloon with great excitement. It is looking like he took a pin and top. அவங்க ஏதோ ஒரு பெரிய பலூனை ஊதி கொண்டு ஆண்டவரே பாருங்கன்னு சொல்லவும் அவர் ஒரு ஊசி வச்சு டொப்புன்னு குத்தி ஓட்ட. It looks like that, right? அப்படிதான் இங்க சம்பவங்கள் இருக்குது. No, it looks like that. Go to verse 21. இப்போ 21ஆம் வசனம் படிச்சு பாருங்க. பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்துக்கு பிரியமாயிருக்கிறது. Okay, amen. Does it say Jesus was filled with joy? English Bible says that. தமிழ்லயே போட்டுருக்குது, அவர் களி கூர்ந்து, ஆவியிலே களி கூர்ந்து. So he also was happy.
அவருமே சந்தோஷப்பட்டு களி கூர்ந்துக்கிறாருங்க. Correct? Then why is he saying don't rejoice? ஆனா ஏன் சொன்னாரு நீங்க உங்க பிசாசு ஆவி கீழ்ப்படிறதுக்காக சந்தோஷப்பட வேண்டாம்? அவரு மட்டும் சந்தோஷப்படுவாரா? அவர் மட்டும் சந்தோஷப்படுவார், ஆனா நீங்க சந்தோஷப்படக்கூடாதுன்னு சொல்றாரு. Is he saying like that? அப்படிதான் சொல்ற மாதிரி இருக்கு. He is not saying don't rejoice. அவர் சந்தோஷப்படக்கூடாதுன்னு சொல்லி சட்டம் போடல. He is saying don't rejoice because the devil is subject to you. ஆவிகள் கீழ்ப்படிறதுக்காக சந்தோஷப்படாமல், Because it is a lower place to rejoice. அது சந்தோஷப்படுறதுல ஒரு தரம் தாழ்ந்த நிலை. You rejoice because your names are written in heaven, and because of that demons are subject to you. உங்களுக்கு சந்தோஷப்பட வேண்டிய உயர்ந்த நிலை எதுனா உங்க பேர் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறபடியால் தான் பிசாசே உங்களுக்கு என்ன செய்யுது? நடுங்கி ஓடுது. Hallelujah. So he is telling you to connect to the source. You connect your heart to the source and rejoice. அந்த ஆதாரத்தோடு உங்களை இணைத்து அதனால சந்தோஷப்படுங்க. இதெல்லாம் சகஜமா நடக்கும்பா. Are you understanding? புரியுதா? Yeah. You know why I'm saying this? ஏன் நான் சொல்றேன் தெரியுமா? If you understand this, இத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா you will be more excited when you receive the word more than when you cast a demon out. பிசாசை துரத்துறதை விட தேவனுடைய வார்த்தையை செய்தியை உங்க காதுக்கு வரும் பொழுது அது உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகமா இருக்கும். Are you understanding? புரியுதா? Because when the word is real to you, then that will bring joy to you because you know this is automatic. வசனம் நிஜமாய் உங்க வாழ்க்கையில வெளிப்படும் பொழுது அந்த பரவசம் இப்படிப்பட்ட பரவசத்தை விட அது மேலானது. இது வரும் பொழுது இதெல்லாம் பை ப்ராடக்ட் நடந்துகிட்டே இருக்கும். Amen. Rejoice because of who you have become. நீங்கள் யாராக மாறி இருக்கிறீர்கள் என்பதற்காக பரவசப்பட்டு சந்தோஷப்படுங்க. Amen. And these things are byproduct of who you have become. நீங்க யாரா மாறி இருக்கீங்கிறதுனுடைய விளைவுகள் தான் இதெல்லாம். இதெல்லாம் தானா நடக்கும். Amen. ஆமென். Hallelujah. Yes. So I just believe I had these things in my heart. I felt I wanted to இதெல்லாம் make உங்களுக்கு it சொல்ல strong. வேண்டும் என்று நான் இருதயத்தில் ரொம்ப விரும்பி உங்கள்ட்ட வந்து சொல்லிக்கிறேன். Yeah. So okay, we'll just take another 5-10 minutes and I'll conclude. 5-10 minutes. ஒரு 5-10 நிமிஷம் சில காரியத்தை செஞ்சு முடிக்க விரும்புறேன். Yeah, there were people who said there were people who said they were sick. சிலர் இங்க They had pain. They came to வலி me. இருந்தது, வியாதி இருந்தது, சில சொன்னீங்க உடம்புல சரியில்லைன்னு. You can come in the front. அப்படிப்பட்டவங்க கொஞ்சம் முன்னால வர முடியுமா? Are you should jump. You should be like I want to do it. சொன்ன உடனே துள்ளி குச்சி வர வேண்டாமா? Morning there was one thing Sujanana said, like these things are there just to be defeated by us. சில காரியங்கள் These sicknesses, if a sickness is there before me, it is there only to be defeated by me. வியாதி என்கிட்ட வந்திருக்குனா, என் முன்னாடி வந்திருக்குனா, என் முன்னால வந்திருக்குனா அது தோற்கடிக்கப்படுவதற்காக, அதை கீழ்ப்படுத்துவதற்காக, அதை துரத்துறதுக்கு தான் என்கிட்ட வந்திருக்குது. So who wants to subdue it now? Okay, come. Yes. Okay, wonderful, wonderful. Just put your hands on அப்படியே தோள்பட்டையில கை வைங்க. எங்க what is your problem? எங்க பிரச்சனை? Okay. இப்போ இருக்குது இல்லையா? சரி. Okay, okay. So he has a ear pain. அவருக்கு காது வலி. சரி, okay. No. The word says, the word of God says, வசனம் சொல்லுகிறது, yeah, this new creation, இந்த புதிய சிருஷ்டியாகிய மனிதன், what is your name, brother? எலியாஸ். New creation Elias. புதிய மனிதனாகிய எலியாஸ். When new creation Elias will lay hands on the sick, இந்த வியாதியா இருக்கிற ஞானப்பிரகாஷ் மேல அவர் கை வைக்கும் பொழுது they shall recover. அந்த வலியிலிருந்து அவர் பரிபூர்ணமா சுகமாயிடுவார். Yes? அதான உண்மை? Is that right? Yes. So if that is true, should it happen here? இப்போ அது நடக்கும் அப்படிதானே? Amen. Just put your hand. அவருடைய காதுல கை வைங்க. இயேசுவின் நாமத்தினாலே வியாதி விலகுன்னு சொல்லுங்க. Yeah, say in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே. In the name of Jesus. எல்லா காது வலியும் சொல்றது மட்டும் say in the name of Jesus. தமிழ்ல சொல்றீங்களா? Okay. Let life flow. ஜீவன் பாய்ந்து வருவதாக. Yes, just keep saying that. In the name of Jesus. அதே சொல்லுங்க. Let the life of Jesus flow. இயேசுவின் ஜீவன் பாய்ந்து வருவதாக. In the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே. Let the life of Jesus flow. இயேசுவின் ஜீவன் பாய்ந்து வருவதாக. Just go on for another 5 minutes. Go on. In the name of Jesus. Let the life of Jesus flow. ஜீவன் பாய்ந்து வருவதாக. அத அவளோ பேசுங்க. In the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே. Let the life of Jesus flow. இயேசுவின் ஜீவன் பாய்ந்து வருவதாக. இயேசுவின் நாமத்தினாலே பாய்ந்து வருது. Yes.
ஆமென். பாய்ந்திருது நாமத்தினாலே பாய்ந்து வருகிறது. எஸ், இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் ஜீவன் பாய்கிறது. ஆமென். இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் ஜீவன் பாய்கிறது. Yes. இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் ஜீவன் பாய்கிறது. ஆமென். இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் ஜீவன் பாய்கிறது. ஆமென். இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் ஜீவன் பாய்கிறது. ஷெகே. இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் ஜீவன் பாய்கிறது. இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் ஜீவன் பாய்கிறது. ஆமென். இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் ஜீவன் பாய்கிறது. இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் ஜீவன். Amen. ஆமென். Amen. Amen. Hallelujah. Check it out. Check it out. பாருங்க. Check it out. கையை தட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். சொல்லுங்க. வழி இல்ல வழி இல்ல. ஆமா. அல்லேலூயா ஸ்தோத்திரம். எஸ், போயிடுச்சு அப்படிதானே? நேற்று நெடுத்துல டிவி பார்த்துருக்கும் போது திடீர்னு கொசு ஏதோ காது உள்ள போன மாதிரி இருந்தது. அது உள்ளே போன மாதிரி நான் நினைக்கல. நான் அதுக்கப்புறம் காதை அப்படி சுத்தம் பண்ணிட்டு விட்டுட்டேன். நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது நடுவில் நல்லா வலி இருந்தது. என்ன வலி இருக்குது இது மாதிரி நேற்று இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு காலையில் கொஞ்சம் தண்ணிலாம் விட்டு க்ளீன் பண்ணிவிட்டு விட்டுட்டேன். இருந்தாலும் வலி இருந்தது. மதியம் ஆகார வேளையில் சாப்பிடும்போது கொஞ்சம் சிரமமாக இருந்தது. சரி இது சரியாயிடும் அப்படின்னு சொல்லி நானும் விசுவாசத்தில் அப்படி இருந்தேன். இந்த வேளையிலே சகோதரன் என்னோட காதில் கை வச்சு ஜெபம் பண்ணும்போது அது எனக்கு விடுதலை உண்டாகிடுச்சு. இப்போ வலி இல்லை. சூப்பர். It means the Lord has literally put his finger and took the mosquito out, right? நான் நினைக்கிறேன் ஆண்டவரே காதுக்குள்ள கையை விட்டுட்டு அந்த கொசுவை வெளியெடுத்து போட்டார். Amen. 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 Praise God. So yeah, I want her to share. நீங்க சொல்லுங்க சாட்சி. எனக்கு வந்து குனிஞ்சி கொஞ்ச நேரம் கூட குனிய முடியாது. இந்த இடுப்பு பகுதி ரொம்ப வலிக்கும். கொஞ்ச நேரம் குனிஞ்சா கூட நான் வீட்லேயே குனிஞ்சா கூட எசப்பா அந்த சைடு இடுப்பு ரொம்ப வலிக்குது. அப்போ குனிஞ்சா கூட சட்டுன்னு நிமிந்துடணும். ஒரு 5 நிமிஷம் குனிஞ்சி இருக்க முடியாது. So இப்போ இருங்க translate பண்ணிடுவோம். I used to not be able to bend even for 5 minutes. I used to have a lot of pain near my hip. குனிஞ்சி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் குனிஞ்சாலே எனக்கு வலி எடுக்கும் இந்த இடுப்பில். எசப்பா எனக்கு வலிக்குதப்பா, என்னால் ஒரு 5 நிமிஷம் குனிஞ்சி வேலை பார்க்க முடியலையேன்னு நான் சொல்லிகிட்டே இருப்பேன். So for 5 minutes also she won't be able to bend. She used to have a lot of pain. இப்போ இந்த வேலையில் வந்து ஜெபிச்சேன் நான். இந்த பிரதர் வந்து தேவனுடைய வார்த்தையை சொல்லி. So there was a brother. It is how old is he? That son, that brother, the guy who played that's okay. What? He's just a 17-year-old kid. I didn't pray for her. Okay, I didn't pray for her. அந்த பையன் தான் அவனுக்கு ஜெபிச்சான். இந்த சர்ச்சில் இருந்த பையன் தான் ஜெபிச்சான். நான் அவனுக்கு ஜெபிக்கல. இப்போ வலி இல்லை, எதுவும் இல்லை, நல்லா இருக்கு. இப்போ குனிஞ்சி கொஞ்சம் நேரம் கூட இருக்கலாம். அந்த மாதிரி இப்போ வலி தெரியல. அப்படி குத்தும், அப்படியே குனிஞ்சிருந்தா குத்தும். இப்போ அது இல்லை. She used to feel like it's pricking and she used to have a lot of pain when she bends. There's no pain. How long? எவ்வளோ நாள் இருந்துச்சு அந்த வலி? அது ரொம்ப வருஷமாவே தான் இருக்கு. எத்தனை வருஷம்? ஒரு 6-7 வருஷமாவே இருக்கு. 6-7 years of pain. Jesus healed in almost nothing. It was just 5 minutes, 3 minutes. You were just speaking the word of God. He was completely healed. Yeah, amen, amen. Bless you, bless you, bless you. So that's the power of the word of God. That's the power of new creation. Amen, amen. God is good. Can you just bend and show? Bend. Hallelujah. Get up, get up. Thank you, thank you, thank you, thank you. Super. Glory to Jesus. She missed my இதான் life. புதிய சிருஷ்டி மனிதனுடைய சகஜமான வாழ்க்கை. Amen. இதுதான் உங்க அன்றாட வாழ்க்கையா இருக்கணும். Yes. Yes. So you are a new creation, not just within the church. சபைக்குள்ள மட்டும் புதிய மனிதனாக அற்புதம் செஞ்சு சுத்திட்டு இருக்க கூடாது. You are not just a new creation within this 4 walls. சபைக்குள்ள மட்டும் நீங்க புதிய மனுஷன் அல்ல. Right? You are a new creation everywhere you are. எல்லா இடத்திலயும் நீங்கள் புதிய மனிதனாகவே இருக்கிறீங்க. You know, when you're doing your church things, when you're serving food, you're still a new creation. சபைக்குள்ள நீங்க சாப்பாடு பரிமாறலாம், எதுவும் செஞ்சிட்டு இருந்தாலும் நீங்க தேவனுடைய புதிய மனிதன் தான். Yeah, it doesn't need this place for you to become a new creation. புல்பீட்ல வந்தா தான் நீங்க புதிய மனுஷன், அப்படிலாம் கிடையாது. இந்த இடம் கிடையாது. Yeah, when you are working in your office, you are a new creation. நீங்க அலுவலகத்துல இருந்தாலும் வேலை செய்து கொண்டிருந்தாலும் நீங்கள் புதிய மனிதன் தான். Are you understanding? புரியுதா? This is what Jesus was trying to correct with these guys. அதத்தான் இந்த மக்களுக்கு தேவன் புரிய வைக்கும்படி பேசியிருக்கிறார். Don't be excited that these demons are running. பிசாசு ஓடுறதுக்காக சந்தோஷப்படாதீங்க. After all, பிசாசு போறதுக்காக ஏன்டா சந்தோஷப்படுற? ஆமா, அத ரொம்ப தரம் தாழ்த்திட்டாரு. இதெல்லாம் ஒரு மேட்டர், சப்ப மேட்டருக்கு ஏன் சந்தோஷப்படுற?
Yeah, so rejoice because you are a new creation. எவ்வளவு Because, பெரிய இதெல்லாம், நீ ஒரு புது சிருஷ்டி, உன் பேர் நாமம் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்குது. hallelujah. ஆமென். Not just the demons, the entire creation is subject to you. That's what he means when he says you are a new creation. இந்த அசுத்த ஆவி ஓடுறதுக்காக பயப்படுறது ஏது ஒரு மேட்டரே கிடையாது. முழு சர்வ சிருஷ்டிக்கும் தேவன் உன்னை ஆளுநராக வைத்திருக்கிறார். Hallelujah. This sun is subject to you, this moon is subject to you, this universe is subject to you. That's what in the new creation. சூரியன் சந்திரன் எல்லாம் நீ உன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருக்கிறேன். பிரபஞ்சத்துக்கே நீ அது ஆளுநரா வச்சிருக்கிறேன். So be excited for the whole package, not for this just chota thing. அந்த தேவன் வைத்திருக்கிற உயர்ந்த ஸ்தானத்துக்காக சந்தோஷப்படு, இந்த மேட்டருக்கெல்லாம் சந்தோஷப்படாத. Amen. ஆமென். Yeah, so God cares what you're conscious of and what you're deriving your joy from. நீங்க எதுல கவனமா இருக்கிறீங்க, எங்க இருந்து சந்தோஷத்தை எடுக்கிறீங்கிறது கர்த்தர் கவனிச்சு கொண்டிருக்கிறார். Yeah, amen, amen. God is good. I think I'm done with it.